ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. குரு பயிற்சி சீரீஸில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கன்னிராசி. இந்த கன்னிராசி மற்ற ராசிகளை விட கன்னிராசிக்கு இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் மிதுனம் கடகம் அளவுக்கு நான் ஸ்பெஷல்னு சொல்லனால கன்னிராசிக்கு வேறு ரீதியாக கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா, பொதுவாக குரு பகவான் காசு அள்ளி கொடுப்பார். ஆனால் கன்னிராசிக்கு காசு பணத்தோடு சேர்ந்து ஜனங்களை அள்ளி கொடுப்பார். நல்ல மனிதர்கள், சக்ஸஸ்ஃபுல்லான இன்ஃப்ளூயன்ஷியலான நிறைய ஒரு நல்ல மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நிஜமாகவே உங்கள் சக்ஸஸை பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய நல்ல மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் சேருவாங்க. இல்லை கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த கன்சல்டேஷன் பிஸ்னஸ், அஸ்ட்ராலஜி, முக்கியமாக டீச்சிங், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல காலகட்டம். பாசிவ் இன்கம், அதாவது நம்ம செய்கிற வேலை போக ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா சைடு இன்கம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது நிஜமாக உங்களோட எக்ஸ்பெரிமெண்டேஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான கரெக்டான ஒரு காலகட்டம் இது. ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஃபைனான்ஷியலி பெனிஃபிஷியல் அப்படிங்கிறத தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஜன ஆகர்ஷணம், நல்ல மனிதர்களை, நல்ல பவர்ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு சேர்ப்பார் குரு பகவான். இது கன்னிராசிக்கு எந்த விதத்தில் பார்த்தாலும் இது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னுடைய ஸ்கேலிங்கில் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மிதுன ராசிக்கு நிஜமாவே இது நல்ல காலகட்டம் சொன்னேன். மிதுன ராசிக்கு தனஸ்தானத்தில் போய் குரு பகவான் அமர போகிறார். கடக ராசிக்கு அவருடைய ராசியிலே உட்கார போகிறார். ஸோ மூன்றாவது பெனிஃபிஷியலான ராசி இந்த குரு பயிற்சியில் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கண்டிப்பாக கன்னி ராசியை நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.